இன்றைக்கி நம்ம பைத்தானில் டைப் காஸ்டிங் பார்க்க போகிறோம். டைப் காஸ்டிங் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி எரர்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ டைப் ஆஃப் காஸ்டிங் அப்படிங்கிறது இம்ப்ளிசிட்டி அப்புறம் எக்ஸ்பிளிசிட்டி 2 இருக்குது. ஓகேவா? இப்போ அதுவாகவே மாறிக்கிறது இம்ப்ளிசிட்டி. நம்ம ஏதாவது ஒரு மாற்றம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதான் எக்ஸ்பிளிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இம்ப்ளிசிட்டிங்கிறது அதுவாகவே கன்வெர்ட் ஆகிடுறது. ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எதுவும் இன்சர்ட் பண்ணணும், ஏதாவது கொடுக்கணும், எதுவுமே இல்லை, அதுவாக தானாகவே அது மாறிக்கிறனால அது இம்ப்ளிசிட்டிங்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, அது எக்ஸ்பிளிசிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ இம்ப்ளிசிட்டிக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ட்ரூனாவே எப்போதும் 1 தான் வேல்யூ நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 10.5. இப்போ ஃப்ளோட் வேல்யூவில் இருக்குது. ஃப்ளோட்னா பாயிண்டில் இருக்குது, 10.5ன்னு இருக்குது. இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நான் 1 கொடுத்துருக்கேன். 10 + 5 ஆட் பண்ணிங்கன்னா 11 + 5. ஓகேவா? ஃப்ளோட் வேல்யூ வந்திருக்கு. அவுட்புட்டு எந்த ஒரு மாற்றமே நம்ம பண்ணல, அதுவாகவே கன்வெர்ட் ஆகி 11.5ன்னு ஆல்ரெடி வர ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, இன்னொன்று பார்ப்போம். இன்னொன்று எக்ஸோட வேல்யூ 10 கொடுத்துருக்கேன். இன்னொன்று ஒயோட வேல்யூ 10.5 கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் கொடுக்குறப்ப எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுக்குறப்ப முழுமையானது 20.5ன்னு வந்திருக்கு. இதான் இம்ப்ளிசிட்டி. எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நம்மளுக்கு வரது இம்ப்ளிசிட்டி. இப்போ எக்ஸ்பிளிசிட்டி காஸ்டிங் என்னென்னு பார்ப்போம். இன்டீஜர்ஸ் வேல்யூவில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 10ங்கிற வேல்யூ ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்னா டபுள் பொட்டேஷன்ஸ் இருக்குமா, அதனால் ஸ்ட்ரிங் டபுள் பொட்டேஷனில் கொடுத்துருக்கேன். ஒயின்னு கொடுத்து இன்டீஜரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்கை நான் இன்டீஜரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதோட இதுவும் 10 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ பிரிண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு கொடுத்தா என்ன ஆகும், 10 ஆட் ஆகி 20 வரும். ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது நம்மளுக்கு இன்டீஜர் டைப்ஸில் வந்துடுச்சு. ஓகே, இதுதான் அவுட்புட். அது நம்ம ஒன்று இன்டீஜராக அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள், மாற்றுறோம் பாருங்கள். அது இம்ப்ளிசிட்டிக்கு நம்ம எந்த ஒரு மாற்றமும் கொடுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, ஒய் இஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் கொடுத்தோம், அது ஆல்ரெடி வந்துடுச்சு. ஆனால் இதில் நம்ம மாற்றுறோம், ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 10 ஸ்ட்ரிங் கொடுக்குறோம், அதனால் அது இன்டீஜர் வேல்யூ 20 வந்துடுது. இதான் எக்ஸ்பிளிசிட்டி காஸ்டிங்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் 3 + 3 கொடுக்குறேன். இது ரெண்டுமே என்னென்னா இன்டீஜர் தான், ப்ளஸ் பண்ணுறேன். அடுத்த ஸ்ட்ரிங்னால் 2 சேர்த்து எழுதணும், அதாவது கன்கரண்ட்டாக வரும்பாங்களே. அதனால் 3 + 3 6ன்னு சொல்லிடாதீங்க. அது ஸ்ட்ரிங்கில் இருக்கிறனால 2யும் சேர்த்து இணைச்சி கன்கரண்ட் ஆயிரும். அப்படின்னா 3 3ன்னு 33 ஆயிரும். அப்போனா எக்ஸோட வேல்யூ 33 ஆயிரும். ஓகே, அடுத்தது ஒய் ஈக்குவல் டு இன்டீஜர் 2 * 2.2 கொடுத்துருக்கேன். 2 × 2 4, அப்புறம் 4.2. ஓகேவா? இன்டிஜரில் கன்வெர்ட் பண்ணுறதுனால முழுமையான இதனால் 4 மட்டும் கொடுத்துக்கணும். 4 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 33 + 4 37. இது ஒரு தடவை பாருங்கள். 3 + 3ங்கிறது ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதுனால 33 தான் அது கன்கரண்ட்டாக வரும். அடுத்து ஒய் ஈக்குவல் டு இன்டிஜர்னு கன்வெர்ட் பண்ணுறதுனால 2 * 2 மல்டிபிள் பண்ணால் 4.2 வரும். முழுமையாக எடுக்கிறதுனால அது 4 தான் வரும். இப்போ 2 ஆட் பண்ணால் 37 தான் அவுட்புட், எக்ஸ்பிளிசிட்டி. ஓகே, இப்போ இன்னொன்று பார்க்குறோம். இதே மாதிரி தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்கில் அது இன்ட்டாக மாற்றிக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு இன்டீஜரில் 10.5. சிங்கிறது இன்டீஜர். ட்ரூனாவே ஆல்ரெடி 1 தான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படியே வந்துடுது, ப்ளஸ் 10.5. அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணிங்கன்னா அவுட்புட் 20 வரும் முழுமையாக. ஓகேவா? எக்ஸ்பிளிசிட்டி 10.5, அதுக்கப்புறம் 9 10 20 ஃபுல்லாக 20. இதான் எக்ஸ்பிளிசிட்டி. மாறி வருது பாருங்கள். இன்டீஜரில் மாற்றினால அது 20ன்னு வந்துடுது. ஃப்ளோட்டில் அதில் 20.5 வரும். இப்போ இன்டீஜர் 20 தான் வருது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோல்ட்டாக மாற்றிருக்கேன். அதுக்கு 10 மறுபடியும் 10. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது 20. அது 20 மட்டும்தான் காட்டணும். ஏன் பாயிண்ட் வச்சு 0 காட்டுது? ஃபோல்ட்டில் மாற்றி இன்டீஜர்லேருந்து ஃபோல்ட்டை மாற்றிருக்கோம்னா அதனால் 20.0 காட்டுது. அவ்வளோதான், சிம்பிளாக. இப்போ எக்ஸ்பிளிசிட்டியில் இன்னொரு எக்ஸாம்பிள். எக்ஸ் கூட ஸ்ட்ரிங் 10 கொடுத்துருக்கேன். ஒய் கூட ஸ்ட்ரிங் 10. இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக மாத்திரம் நான் கன்கரண்ட்டாக இருந்தால் 10 பக்கத்தில் 10 வந்துடும். அவுட்புட் 10 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னொன்று பாருங்கள். ஸ்ட்ரிங்காக மாத்திரம் ட்ரூவாக, ஸ்ட்ரிங்காக மாத்திரம் 2.0. 2 ஆட் பண்ணால் 2.0. இது கன்கரண்ட்டாக மாத்திரனால பக்கத்தில் உள்ளது அப்படியே எழுதிக்க வேண்டிய ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும். இதே எக்ஸ்பிளிசிட்டிஸ் நம்ம பார்த்தோம் டைப் காஸ்டிங்கில். ஓகே, தேங்க்யூ.